குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வருகிறோம். தேவரீர் நீர் எங்களுக்கு பாராட்டின உமது அன்பு, கிருபை, இரக்கங்கள் எவ்வளவு பெரியது என்று நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறபடி கர்த்தாவே, உலகம் தர முடியாத சமாதானத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை சொல்கிறது, கர்த்தாவே தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று நம்முடைய வேதத்தில் நாங்கள் படிக்கிறது போல இன்றைக்கு நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தாவே உண்மை மட்டுமே ஆண்டவர் நாங்கள் தேடுவதற்கு ஆண்டவர் இப்பேற்பட்ட கிருபைகள் எங்களுக்கு கொடுத்திரே, அதற்காக நன்றியிலும் சோத்திரம் நாங்கள் ஏறெடுக்கிறோம். விசேஷ வண்ணமாய் இன்றைய தினத்தில் கர்த்தாவே, நாங்கள் உங்களுடைய கண்களின் அழகை காண எங்களுக்கு கிருபை தாங்க. கர்த்தாவே, இப்பேற்பட்ட அழகை நாங்கள் பார்த்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் கர்த்தாவே நாங்கள் பிரகாசம் அடைய எங்களுக்கு கிருபை தாங்க. வேதம் சொல்லுகிறபடியே கர்த்தாவே, அவர்களை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று எழுதியிருக்கிற வார்த்தை கர்த்தாவே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க, உம்முடைய கண்களின் அழகை நோக்கி நாங்கள் பார்க்க எங்களுக்கு மனக்கண்களை திறந்துருங்க. நீர் ஆளுகை செய்யுங்க. விசேஷமானமாக இன்றைய கேட்க போகிற வார்த்தைகள் மூலமாக எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும். தேவரீர், நாங்கள் எழுந்திருக்கிற எங்கள் வாழ்க்கையில் எழுந்திருக்கிற சந்தேகங்கள், பாரங்கள், எல்லா விதமான கவலைகளை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே நீர் சிலுவையில் முடித்திருக்கிறீர். நீர் அன்றைக்கு சொன்னீர் சிலுவையில் முடிந்தது என்று. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீர் முடித்திருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் தியானிக்க வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வருடத்தின் இறுதியில் இருக்கும். இன்னும் ஒரு 2 நாளில் நம்ம புது வருடத்துக்குள்ளே போவோம். நிச்சயமாக இந்த புது வருடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அவருடைய கண்களுடைய அழகை பார்த்து முடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். இன்னையோடு முடிப்போம். வருகிற காலத்தில் நம்ம இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய பாதங்கள் எதை பிரதிபலிக்கிறது, அவருடைய பாதங்களை பார்க்க நம்ம என்ன செய்யணும், ஸோ அதெல்லாம் நம்ம வருகிற காலத்தில் பார்க்க போகிறோம். இன்றைக்கு அவருடைய கண்களை பற்றி பார்க்க போகிறோம். கடந்த 2 வாரங்களாக நாம் இயேசு கிறிஸ்துடைய கண்கள்லாம் என்ன, அந்த கண்கள் நமக்கு என்னவெல்லாம் செஞ்சிட்ருக்கு, ஸோ அந்த கண்கள் எதை பிரதிபலிக்குது அதெல்லாம் பார்த்துறோம். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த கண்ணை நான் எப்படி பார்க்குறது, அந்த கண்களுடைய அழகை நான் எப்படி பார்ப்பது அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நாம் பார்ப்போம். அதற்கு முன்பாக உங்களுக்கு ஒன்றை தெரியப்படுத்த விரும்புகிறேன். நமக்கு வேர்ட் ஆஃப் காஸ்பல் மினிஸ்ட்ரியில் நம்ம யூடியூப் பக்கத்தில் நம்ம பேசியிருக்கிற எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை கண்டு பிரயோஜனம் அடையலாம். மேலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் நீங்கள் அனுப்பலாம். மன்னிக்கவும், ஒரு நிமிஷம். மன்னிக்கவும். ஓகே, அப்போது நீங்கள் கண்டு அதை மகிழலாம். இப்போ கூட நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் வேத ஆராய்ச்சி பகுதி 42 வருடங்களாக தேவன் நம்மை முழுக்க இந்த பைபிள் ஸ்டடியில் நம்ம இன்டெப்த்தாக ஆராய்ச்சி வந்திருக்கோம். ஒரு வசனமாக பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் பின்பக்கம் கொஞ்சம் திருப்பி பார்த்தேன். திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம தான் எடுத்துருக்கோமா அப்படின்னு. ஆனால் நிச்சயம் நான் எடுக்கலை. தேவன் நமக்கு அதை கொடுத்துருக்காரு. கடவுள் நம்மளை கொடுத்துருக்காருங்க. எல்லாவற்றையும் அவர்கிட்ட தான் வருது. வேதம் சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் எல்லா நன்மைக்கு காரணர் கடவுள் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். சில பேர் நினைப்பாங்க, நான் எவ்வளோ நல்லது பண்ணிட்டேன். இல்லை, அந்த நல்லது பண்ணுற தாட்டை வச்சுதே அவர் தான். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படிங்க நீங்கள் நல்லது பண்ணீங்க? அந்த நல்லது பண்ணுற தாட்டை வச்சுதே உங்களுக்குள்ளே யாருங்க? கடவுள் தாங்க. அதான் வசனம் தெளிவாக சொல்லுது. கடவுள்கிட்ட தான் எல்லா நன்மையான எந்த ஈவும் வருது. ஸோ அப்போது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம லைஃப்பில். இன்றைக்கு நம்முடைய வருடத்தின் கடைசி வருஷத்தில் இருக்கும், கடைசி வாரத்தில் இருக்கும். அடுத்த வாரம் புதிய ஆண்டுக்குள்ளே நுழைஞ்சிரும். 1-2 நாளில் ஒன்றை உங்கள் மைண்டில் நினச்சிங்க. என்ன நினச்சிங்க? இந்த புதிய வருடமாக இருந்தாலும் தேவன் அவர் நல்லதை மட்டும் தான் நினைப்பார். என் வாழ்க்கையில் கடவுள் நல்லதை மட்டும் தான் நினைப்பார். ஸோ என் வாழ்க்கைக்குள்ளே, நான் புதிய வாழ்க்கைக்குள்ளே, அந்த புதிய வருடத்துக்குள்ளே போகும்போது கூட எல்லாமே எனக்கு நன்மையானதை தான் அவர் எடுத்துகிட்டு வருவார் அப்படின்னு நீங்கள் விசுவாசிச்சா தான் அவர் நிச்சயமாக செய்வார். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, என்ன, கர்த்தர் நன்மையானதையே செய்வார் என்ற ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை நம்புங்க. கர்த்தர் நன்மையானதை தான் செய்வார். ஏடாகுடமெல்லாம் செஞ்சிட மாட்டார். ஏடாகுடமாக நம்ம மாற்றி விட்டுறோம்.
கர்த்தரையே மாற்றி விட்டுறோம் ஏடா கூடமா. இல்லை, கர்த்தர் நன்மையானதே செய்வார். எல்லோரும் சொல்லுங்கள், கர்த்தர் எப்படி செய்வாருங்க? எல்லாருக்கும் நன்மையானதாக தான் செய்வார். அப்பேற்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டு வருகிறோம். நாம் வெளிப்படுத்தும் விசேஷத்தை நாம் தியானிப்போம். பகுதி 42ஆம் பகுதிக்கு வந்திருக்கோம். இது என்ன தலைப்பில் கீழே நாம் பார்க்க போகிறோம் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய அழகை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கடந்த ஒரு 5 வருடங்களாக 5 வாரங்களாக நம்ம இயேசு கிறிஸ்துடைய அழகை பற்றி பார்த்து கொண்டிருக்கோம். அதில் இயேசு கிறிஸ்துடைய முடியின் அழகு எதை பிரதிபலிக்கிறது, அந்த முடிய அழகை நீங்கள் பார்க்க முடியுமா அப்படிலாம் நம்ம பார்த்தோம். வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தோம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய கண்களின் அழகை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த கண்களை பற்றி நாம் நிறைய எடுத்தாச்சு. டாப்பிக்கை இயேசு கிறிஸ்துடைய கண்களை பற்றி எடுத்துருக்கோம். என்னென்னா, அவருடைய கண்கள் நமக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்லேயே பார்த்தோம். அவருடைய கண்கள் யாருக்காக இருக்குங்க? உங்களுக்காகவும் எனக்காக தான் இருக்குது, வேறு யாருக்காகவும் கிடையாது. எல்லோரும் சொல்லுங்கள், அவருடைய கண்கள் எனக்காக இருக்குது. எனக்காக இருக்குன்னா எனக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் இருக்குது. கேட்டுக்கொண்ட உங்களுக்காக தான் இருக்குது. நீங்கள் நம்ம நிறைய பைபிள் வசனம் பார்த்தோம். என்னது? என்னை பற்றி முற்றிலும் அறிந்த அவருடைய கண்கள். உங்களை பற்றி எல்லாமே தெரியும். நம்ம நினச்சிட்ருக்கோம், நம்ம சிலதெல்லாம் நான் சீக்ரெட்டாக வச்சுட்ருக்கேன். சில பேருடைய கேரக்டர்லாம் பார்த்துருக்கீங்களா? யாருக்கையும் எதுவுமே ஷேரே பண்ணிக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இல்லை, ஆனால் அவருக்கு எல்லாமே தெரியும். உங்களை பற்றி அக்கு வேற ஆணி வேற எல்லாத்தையும் தெரிஞ்சவர் தான் கடவுள். உங்களை பற்றி A to Z தெரியுங்க. வசனம் ஒரு இடத்துல சூப்பராக சொல்லப்பட்டிருக்கு, நம்ம அதெல்லாம் பார்த்தோம். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்னவா? என் வாயில் சொல் பிறவாதத்திற்கு முன்பே நீர் அதை அறிந்து வைத்திருக்கிறீர். என்னவா? வாயிலிருந்து வார்த்தை என்ன வரப்போகிறதுக்கு முன்னாடியே நான் இந்த வார்த்தையை தான் சொல்ல போகிறேன்னு சொல்லி கடவுள் தெரிஞ்சு வச்சுருக்காருங்க. அப்போது உங்களை பற்றி எல்லாம் அறிந்த கண்கள் அவர். எல்லோரும் சொல்லுங்கள், என்னை பற்றி அவர் அறிந்திருக்கிறார். அவருடைய கண்கள் எப்பொழுதும் என்னை பற்றி தான் அறிஞ்சிருக்குது. ரெண்டாவது, அவருடைய கண்கள் நமக்காக தான் இருக்குன்னா என்ன அர்த்தமா? என்னை எப்பொழுதும் பாதுகாக்கும் அவருடைய கண்கள். எல்லோரும் சொல்லுங்கள், என்னை எப்பொழுதும் அவருடைய கண்கள் பாதுகாக்குது. உங்களை எப்போதும் பாதுகாக்குதுங்க அவருடைய கண்கள். வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலை காக்கும் தேவன் அவர் என்ன பண்ணியா? உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. ஒரு பைபிள் வசனத்தில் கூட, நம்ம சங்கீதத்தில் ஒரு வசனத்தில் நம்ம பார்த்தோம். என்னவா? அவருடைய இமை, நம்முடைய கண் சிமிட்டுறோம் பார்த்தீங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒரு மனுஷன் சராசரியாக ஒரு நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம 15லேருந்து 20 டைம் வரைக்கும் கண்ணு சிமிட்டிகிட்டு இருக்கோமா? 15 டைம் கண்ணு சிமிட்டுறோமா ஒரு நாளைக்கு. ஒரு நிமிடத்துக்கு நம்ம 15 டைம் கண்ணை சிமிட்டுறோமா? ஆனால் நம்முடைய தேவன் அவருடைய இமைகள் கூட சிமிட்டாமல் நம்மளை பார்த்துட்ருக்காருன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்ற ஜனங்கள் பாருங்கள். நம்முடைய கடவுள் எப்பேற்பட்ட கடவுள் பாருங்கள். கண்ணை சிமிட்டாமல் நம்மளை யாருங்க பார்த்துக்க முடியும்? கேரண்டியாக யாருன்னா கொடுப்பாங்களா? ஆனால் இவர் நிச்சயமாக கேரண்டியாக இருக்காருங்க. இந்த வருடம் முழுவதும் உங்களை, வசனம் சொல்லுகிறது என்னம்மா, உங்களை இன்னும் பைபிள் வசனம் ஒன்று எக்ஸ்ட்ரீமாக சொல்லுது. என்ன? கண்ணின் மணியை போல் பாதுகாத்து கொண்டு வந்தார் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். அந்த கண்ணின் மணியை பற்றி ஒரு போதகர் எப்படியா சொன்னார், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கண்ணின் மணி தான் எப்படியாம்மா, அந்த கண்ணு மணிக்கு ஏதாச்சும் ஆபத்து வருதுன்னா உடனே அந்த இமை உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களை அறியாமல் என்ன பண்ணிவிடும்? மூடிடுமா. கண்ணில் யாருன்னா தூக்கி அடிக்க வராங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுங்க? உங்கள் கண் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கண்ணை பட்டுன்னு சிமிட்டுருவீங்க. யோசிச்சு பாருங்கள், கர்த்தர் கண்ணின் மணியை போல் அவங்க பாதுகாத்து கொண்டு வர்றாருன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எந்த ஒரு சேதம் வர்றதுக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணுறாரு? உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறார் அப்படி சிறகுகளால். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் வேதம் சொல்கிறது, கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். இன்றைக்கு கடவுள் உங்களை பார்த்துட்ருக்காருங்க. அவருடைய கண்கள் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கு. யோசிச்சு பாருங்கள், கண்ணின் மணியை போலனா என்னது? அப்படி கண்ணுக்கு எந்த ஒரு ஆபத்து வராதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருது அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக நன்மை செய்யும்படி அவருடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கு அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கடந்த பகுதியில் இயேசு கிறிஸ்துடைய கண்கள் எதை பிரதிபலிக்குது, அவருடைய கண்களுடைய அழகை பற்றி பார்த்தோம். அவருடைய கண்கள் என்னவா? அவருடைய கண்களுடைய அழகு என்னவா? உடனே நியாயத்தீர்ப்பு செய்வதில் அவருடைய கண்கள் அழகு உள்ளது அப்படின்னு பார்த்தோம். எப்படி வச்சு வசனத்தை பார்த்தோம்னா, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருக்காமா. அக்கினி ஜுவாலைனா என்னங்க? அக்கினி ஜுவாலையுடைய தன்மை என்ன? உடனே பற்றிக்கும். எது இருந்தாலும் உடனே பஸ்மமாக்கி விட்டுறோம், உடனே பற்றிக்கும். அப்பேற்பட்ட கண்களுடையவர் அவர். அவருடைய கண்கள் எப்படி இருக்காமா? அந்த கண்களின் அழகு எதை காட்டுது? உடனே நியாயத்தீர்ப்பு செய்வதில் அவர் அழகுள்ளவர். எல்லோரும் சொல்லுங்கள், கடவுள் உடனே நியாயத்தீர்ப்பு செய்வதில் அழகுள்ளவருங்க அப்படின்றாங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, ஓகே பிரதர், எல்லாம் தெரிஞ்சுது. கடவுளுடைய கண் எனக்காக தான் இருக்குது. அவருடைய கண்ணின் அழகு எதை காட்டுது? அவர் உடனே நியாயத்தீர்ப்பு செய்வதில் அழகுள்ளவர்னு அவருடைய கண்ணு காட்டுது. ஓகே,
அவருடைய கண்ணுடைய அழகை என்னால் பார்க்க முடியுமா பிரதர்? எனக்கே ஒரு கேள்வியாக இருந்தது. என்னது, அவருடைய கண்ணினுடைய அழகை பார்க்க முடியுமா என்னால்? நிச்சயமாக பார்க்க முடியும். பைபிள் சொல்லுது, நிச்சயமாக பார்க்க முடியும். அதுவும் என்ன எக்ஸ்ட்ரீமாக சொல்லுதுன்னா, இன்றைக்கு பேசுகிற நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் கவனிச்சிட்டு இருக்கீங்க, இந்த நேரம் முதல் கொண்டு கூட நம்ம அவருடைய கண்ணின் அழகை பார்த்துட்ருக்குமா? என்ன பிரதர் சொல்கிறீங்க? எனக்கு தெரியல பிரதர். இல்லை, பார்த்துட்ருக்கோம். பைபிள் சொல்லுது, பார்த்துட்ருக்கீங்க. எல்லோரும் சொல்லுங்கள், நான் பார்த்துட்ருக்கேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துடைய கண்களின் அழகை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா? நிச்சயமாக பார்த்துட்ருக்கீங்க. நான் காட்டுறேன் பாருங்கள், எப்படி காட்டுறேன். ஓகே, நம்ம பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை தியானிப்போம். அவருடைய சிரசு மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய கண்கள் எப்படி இருக்காங்க? அக்கினி ஜுவாலையை போல இருந்தது என்று வேதம் சொல்கிறது. ஓகே, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது என்று வேதம் சொல்கிறது. அக்கினி ஜுவாலை, இதை பற்றி தான் நம்ம பார்த்தோம். அக்கினி ஜுவாலை என்பது என்னவா? அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருந்ததுன்னா உடனே நியாயம் தீர்க்கும். உடனே நியாயம் தீர்க்கும் அவருடைய கண்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு ப்ரூஃபான ஒரு வசனத்தை காட்டினேன், ஆதாரமான ஒரு வசனத்தை காட்டினேன். என்ன, கடவுள் பரலோகத்துக்கு போயிட்டு நீங்கள் கடவுள் முன்னாடி நியாய தீர்ப்பு நாளில் நீங்களும் நானும் நிற்கும் பொழுது அவர் பேச மாட்டார்னு பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல? யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் இருக்கிற ஜட்ஜெல்லாம் என்ன பண்ணுவாங்க? தீர்ப்பு சொல்கிறதுக்கு வாயை திறந்து பேசுவாங்க. ஆனால் நம்முடைய கடவுள் பாருங்கள் என்னவா, நீங்கள் பரலோகத்தில் நின்றுட்டு நமக்கு நியாய தீர்ப்பு நாள், நிச்சயமாக ஒரு நாள் எல்லோரும் நிற்க போகிறோம். நியாய தீர்ப்பு நாளில் நிற்கும் பொழுது அன்றைக்கு அவருடைய கண்களை வச்சே நியாயம் தீர்த்துருவார். வசனம் சொல்லுது. நான் வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம பார்த்துருக்கோம். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நான் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. என்னவா, 19ஆம் அதிகாரத்தில் எப்படியா சொல்லப்படுது, மரித்தோர் சிறியோர் பெரியோர் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். தேவனுக்கு முன்பாகனா என்னது? ஆப்போசிட்டு. கடவுள் இங்கே இருக்கார், அவருக்கு நேரம் நம்ம எல்லாம் நின்றுட்டுருக்கோம் அவரை பார்த்து. அவர் கண்கள், அந்த வசனத்தை நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கனாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு வார்த்தை கூட கடவுள் பேசியிருக்க மாட்டாராங்க. அங்கே வசனமே அப்படிதான். நீங்கள் ஃபுல்லாக அந்த வசனத்தை படிங்க. இது வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா புரியும் உங்களுக்கு. 19ஆம் அதிகாரத்தில் குறிப்பாக இங்கேருந்து படிங்க. எங்கன்னா 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துலேருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னு வச்சிங்களேன், கடவுள் முன்னாடி நிற்கிறாருன்னு மட்டும் தான் வசனம் போட்டிருக்குமே தவிர அவர் பேசினார்னு எந்த வசனமும் இருக்காதுங்க. ஏன் இருக்காதுன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், அவருடைய கண்களே நியாயம் தீர்த்துறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கண்களே நியாயம் தீர்த்துறோம் எல்லாரையும். அதனால தான் யோவான் இப்படி சொல்கிறார். அவருடைய கண்ணை பற்றி, அவருடைய கண்ணுடைய அழகை பற்றி யோவான் என்ன விவரிக்கிறாரு? கடவுளுடைய கண்ணு அக்கினி ஜுவாலையை போல இருக்குங்க அப்படின்றார். ஏன்? அந்த அக்கினி ஜுவாலை உடனே எல்லாத்தையும் ஜட்ஜ் பண்ணி விட்டு, உடனே எல்லாவற்றையும் எரித்திரும், உடனே எல்லாவற்றையும் தீர்த்துரும் அப்படின்னு சொல்கிறதுக்காக யோவானுக்கு வேறு டெஃபினிஷன் கொடுக்க முடியல. அதனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, ஆமாம் அவருடைய கண் அக்கினி ஜுவாலைனா என்னது? அவருடைய கண் உடனே நியாயம் தீர்க்கும். உடனே நியாயம் தீர்ப்பதில் அவர் அழகுள்ளவர். எல்லோரும் சொல்லுங்கள், கடவுள் உடனே நியாயம் தீர்க்கிறதில் அழகுள்ளவர். ஆனால் ஒரு விஷயத்தை காட்டுறேன் உங்களுக்கு, பின்னாடி வரும்போது உங்களுக்கு காட்டுறேன், உங்களுக்கு புரியும். இன்றைக்கு உங்களையும் என்னையும் உடனே நியாயம் தீர்க்கலை. ஒரு வேளை தீர்த்திருந்தாருன்னு வச்சிங்களேன், இன்றைக்கி நானும் பேசியிருக்க முடியாது, நீங்களும் உட்காந்து கேட்டிருக்க முடியாது. ஆனாலும் தேவனுடைய தயவை பாருங்கள், அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பாருங்கள். இயேசு கிறிஸ்துடைய கண்களின் அழகை எப்படி பார்க்க முடியும்னா 2 விதத்தில் பார்க்க போகிறோம். 2 வழி இருக்குது. அவருடைய கண்களின் அழகை பார்க்குறதுக்கு 2 வழி இருக்காமா, பைபிள் சொல்லுது. ஓகே, நாம் பார்ப்போம். வேதாம் அடிப்படையில் 2 வழியில் கடவுளுடைய கண்ணின் அழகை பார்க்கலாம். எத்தனை வழிங்க? 2 வழி. 2 வழியில் கடவுளுடைய கண்களின் அழகை பார்க்கலாம். முதல் வழி, அவர் உடனே செய்யும் நியாய தீர்ப்புகளின் மூலம் அவருடைய கண்களின் அழகை பார்க்க முடியும். இப்போ கடவுள் உடனே நியாயம் தீர்த்தார் பார்த்தீங்களா? சில காரியங்களில் உடனே நியாயம் தீர்த்தார்னா அதன் மூலயமா, அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கறது மூலயமாய், இல்லது அதை பற்றிய ஒரு நினைவு உங்களுக்கு வருவதன் மூலமாய் அவருடைய கண்களின் அழகை பார்க்க முடியுமா? அது எப்படி பிரதர்? நிச்சயமாக முடியும், பைபிள் சொல்லுது. ஏன்னா ஒரு வசனத்தை உங்களுக்கு ஆதாரமாக காட்டுற பாருங்க. ரெண்டாவது வழி இருக்குது. ரெண்டாவது வழி இருக்குது. என்ன வழினா, முதல் வழி என்ன? அவர் உடனே செய்யும் நியாய தீர்ப்புகள் மூலம் அவருடைய கண்களின் அழகை உங்களால் பார்க்க முடியும், முதல் வழி. ரெண்டாவது வழி என்ன? உண்மை மற்றும் சத்தியத்தை அறிந்து கொண்டால் அவரின் கண்களின் அழகை பார்க்கலாம். என்ன பிரதர் சொல்கிறீங்க? உண்மை மற்றும் சத்தியத்தை அறிஞ்சாலே போதுமா கடவுளுடைய கண்ணில் இருக்கிற அழகை பார்த்துடலாமா? நிச்சயம் பார்க்கலாம் என்று பைபிள் சொல்லுது, நான் சொல்கிறேன். அப்படியா பிரதர்? ஆமாம், நிச்சயமாக நம்ம பார்ப்போம் பாருங்கள். ஓகே, முதல் வழியை நம்ம பார்ப்போம். முதல் வழி என்ன? அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை உங்களிடம்
நான் பேச விரும்புகிறேன். கடவுளுடைய கண்களின் அழகை நாம் காண நம்முடைய கண்கள் திறக்கப்படணும் ஃபஸ்ட்டு. கரெக்டாக இல்லையாங்க? கடவுளுடைய கண்களின் அழகை நீங்கள் பார்க்கணுன்னா முதல்ல நம்ம கண் திறக்கப்படணும். சரீர கண்ணை பற்றி சொல்ல வரலங்க, சரீர கண்ணை சொல்ல வரல. ஏன்னா சரீர கண் எல்லாருக்கும் நல்லா இருக்குது, நல்லா உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். நம்ம யார் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எல்லாத்தையும் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்ருப்போம். மற்றொரு கண் திறக்கப்படணும், அதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி உலகத்தில் சரீர கண்கள் ஏகப்பட்ட விதத்தில் ஜனங்களுக்கு திறந்துருக்கு. ஆனால் ஒரு கண் திறக்கப்படலை. அந்த கண் திறந்துருச்சுன்னா சரியான விதத்தில் கடவுளுடைய கண்களின் அழகை பார்க்க முடியும். எத்தனை பேர் சொல்கிறீங்க இன்றைக்கு உங்களுக்கு அந்த கண்கள் திறக்கப்பட்டிருக்கா? நான் விசுவாசிக்கிறேன், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் அந்த கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. வசனம் சொல்லுது பாருங்கள், எபேசியர் 1:19 நான் படிப்போம் பாருங்கள். எபேசியர் 1:19 தாம் கிறிஸ்துவை, எபேசியர் 1:19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் பொருட்டு தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுல் ஜெபம் பண்ணுறாரு. பவுல் எப்படி ஜெபம் பண்ணுறாரு பாருங்க. உங்களுக்கு எப்படி கொடுக்கணுமா? நம்மளுக்கு பிரகாசமுள்ள மனக்கண். கண்ணு டிம்மியாக இருந்தால் மட்டும் கண்ணு என்னது? மனக்கண்ணை பற்றி சொல்கிறாரு, சரீர கண்ணை பற்றி சொல்லலை. மனக்கண்கள் இருதயம்ன்ற அந்த ஒரு கண் பிரகாசமாக இருக்கணும் லைஃப்பில். அந்த இருதயத்தினுடைய கண்கள் இருந்தால் தான் கடவுளுடைய அந்த கண்ணின் அழகை பார்க்க முடியும். யோசிச்சு பாருங்கள், உங்கள் கண்ணே கொஞ்சம் கோளாறாக இருந்துக்கிட்டு நீங்கள் சொல்லலாம் அதெல்லாம் ஒன்றும் அழகாகவே இல்லைங்க. நீங்கள் ஒரு உதாரணம் உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு டிராயிங் வரைகிறவர்னு வச்சுங்களேன். ஒரு ஃபேமஸான ஒரு டிராயிங் வரைகிறவர். அவர் வந்து ஒரு டிராயிங் வரைகிறாரு, வேர்ல்டு ஃபேமஸ், ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸாக இருக்கிறவர் ஒரு டிராயிங் வரைகிறாருன்னு வச்சுக்கலாம், ஒரு ஓவியம் வரைகிறாருன்னா சிலர் அவருடைய ஓவியத்தை பார்த்து ஐயா அது அழகாகவே இல்லை, நல்லாவே இல்லை. ஆனால் 100ல் 90 பேர் 92 பேர் வந்து அந்த ஓவியத்தை பார்த்து அப்பா என்ன மாதிரி வரைஞ்சிருக்காரு, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றாங்க. ஆனால் 10 பேர் என்ன சொல்கிறாங்க அந்த ஓவியத்தை பார்த்து, அது அழகே இல்லை பிரதர், அது என்ன அழகு இருக்குது அப்படின்றாங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த 10 பேருக்கு என்ன தெரியுமா? அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படல, அதான் விஷயமே அங்கே. மீதி 90 பேருக்கு என்ன பிரதர்னா, மீதி 90 பேருக்கு அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டுடுச்சு. அதனால தான் அவங்க அப்படி நினைக்கிறாங்க, ஆமாம் இந்த ஓவியம் ரொம்ப அழகாக இருக்குங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சரீர கண்ணில் எல்லாத்தையும் பார்த்து அனுபவிச்சுட்ருக்கோம். இந்த கண் எதை பார்க்குது, எதை விரும்புது, அதை தான் நம்ம நம்புகிறோம், அதை தான் நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லை. ஆனால் நம்ம இருதய கண்ணை விட்டுறோம். யோசிச்சு பாருங்கள், பொண்ணு இப்படி இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிப்பா, பையன் இப்படி தான் கல்யாணம் பண்ணிப்பேன், பொண்ணு இவ்வளோ ஹைட்டில் இருக்கணும், பையன் இவ்வளோ ஹைட்டில் இருக்கணும். இந்த கண்ணில் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இல்லைங்க, பைபிள் இன்னொன்று அதோடைய பேக்ரவுண்டில் காட்டுது. பைபிள் என்ன காட்டுது? இருதயத்தை பார்க்க சொல்லுது. என்ன இருதயத்தில் அந்த பொண்ணுடைய கேரக்டர் எப்படி இருக்குது, அந்த பையனுடைய கேரக்டர் எப்படி இருக்குது, அவன் கர்த்தருக்குள்ளே எப்படி இருக்கான், இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நானும் ஒரு வாலிபர்லாம் கொஞ்சம் கவனிங்க. என்ன இன்றைக்கு நாம் வசனம் சொல்லுகிறது, சிம்சோனை போல் இருந்துடக்கூடாது. பசுமையாய் தோன்றின காரியங்கள் வறட்சியாய் மாறலாம் என்று ஐசக் ஜோ ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருக்காரு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஐசக் ஜோன்னு ஒருத்தர் என்னவா, பசுமையாய் தோன்றின காரியங்கள் வறட்சியாய் மாறலாமே, பார்வைக்கு இனிமைதான் சிம்சோனே, ஆனால் பார்வையே இழந்தானே அப்படின்னு எழுதுறாரு. என்னவா, பார்வைக்கு இனிமையாக தான் இருக்கும், நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க. ஆனால் என்ன ஆகிடுது, அது லஸ்ட் அனித்தியமானது. பைபிள்லேயே நீங்கள் பாவத்தை டெஃபினிஷன் பண்ணும்போது பைபிள் எப்படி தெரியுமா டெஃபினிஷன் பண்ணோம்? அனித்தியமான பாவ சந்தோஷம் தான் மென்ஷனே பண்ணோம். நித்தியம்லாம் கிடையாது. பாவம் ஒன்றும் நித்தியம் கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுக்கணுங்க. பாவம் ஒன்றும் நித்தியம் கிடையாது. பாவத்தில் அனித்தியமான சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும். அனித்தியமான என்னது? டெம்ப்ரவரி. எல்லோரும் சொல்லுங்கள், டெம்ப்ரவரியாக தான் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாவம் பண்ணால். ஆனால் பைபிள் சொல்லுது அதை காட்டிலும் நித்தியமான ஒன்று இருக்குது. என்ன? அதுதான் இயேசு கிறிஸ்து. அவருக்குள்ளே வரணும் நம்ம. ஓகே, அப்போது ஒரு காரியம் உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும். என்ன? இன்றைக்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டால் தான் இயேசு கிறிஸ்துடைய கண்களில் இருக்கிற அழகை பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம ஒரு அப்படியே சின்னதாக கண்ண முடியலாமா? நம்ம கண்ணை மூடி இப்போ ஜெபம் பண்ணலாம் நம்ம. ஏன்னா அவருடைய கண்களுடைய அழகை எப்படி பார்க்க போகிறோம்னு அதுக்குடைய வழியை நம்ம பார்க்க போகிறோம்.
பைபிள்ல இருந்து அப்படியே சின்னதாக அப்படியே கண்ண முடியும் அப்படியே நம்ம ஜெபம் பண்ணலாமா? கர்த்தாவே, ஓகே, அப்படியே நான் சொல்ல நீங்கள் திருப்பி சொல்லுங்கள், இல்லைனா நீங்களே அப்படியே ஜெபம் பண்ணுங்க. என்னவா? கர்த்தாவே, நீர் எங்களுக்கு மனக்கண்களை கொடுங்க. இன்றைக்கு நாங்கள் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கண்களின் அழகை காண எங்களுக்கு இன்றைக்கு போதித்தரணும். அந்த கண்களுடைய அழகை நாங்கள் எப்படி கண்டறிவது என்று எங்களுக்கு கற்றுத்தாரும். ஆமென். சூப்பர். ஓகே, நம்ம போகலாம். முதல் வழி என்ன? அவர் உடனே செய்யும் நியாயத்தீர்ப்புகள் மூலம் அவருடைய கண்களின் அழகை பார்க்க முடியும். ஓகே, அப்போ கடவுளுடைய கண்களை பார்க்கறதுக்கு முதல் வழி என்ன? அவர் செஞ்ச நியாயத்தீர்ப்புகள், உடனே செஞ்ச நியாயத்தீர்ப்புகளின் மூலம் அவருடைய கண்களின் அழகை பார்க்க முடியும் என்று வேதம் சொல்லுது. ஓகே, வசனம் சொல்லுது பாருங்க. போன வாரம் நான் இதை சொல்லி விட்டுட்டேன், இதை கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுட்டேன். என்னென்னா, கடவுள் உடனே நியாயம் தீர்ப்பார். ஆனால் இன்றைக்கு உடனே நியாயம் தீர்க்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஹிட்லரை வச்சு பேசினேன். ஏன்னா ஹிட்லர் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்களை சாவடிச்சார் ஹிட்லர். ஏன் ஹிட்லரை உடனே கடவுள் நியாயம் தீர்க்கல? மன்னிக்கிறார். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், சில விஷயங்களில் அப்படியே மன்னிச்சிடறாருன்னு விட்டுறக்கூடாது நம்ம. அதுக்கு தான் கடவுள் என்ன பண்ணுறாரு, ஒரு விஷயத்தை காட்டுறாருங்க. எங்கே? புதிய ஏற்பாட்டில். அதுவும் புதிய ஏற்பாட்டில் காட்டுறாரு பாருங்க. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 10லேருந்து படிக்கிற பாருங்க. அனனியா எனும் பேருள்ள ஒருவன் அவனுடைய மனைவியாகிய சப்பிராலும் தங்கள் கானானிச்சியை விற்றார்கள். தன் மனைவியை அறிய அவன் கிரேத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரேத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்தாவினிடத்தில் போய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அது விற்கும் முன்னே அது உன்னுடையதாக இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதன் கிரேயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தின் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்திலே போய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தையில் கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். யோசிச்சு பாருங்க, இந்த வசனத்தை பாருங்கள். இந்த வசனத்தை பார்க்கும்போது எனக்கு பட்டுன்னு ஒரு பயம் தாங்க வந்தது. எத்தனை பேர் நீங்கள் படிச்சிங்கன்னு தெரில, இந்த வசனத்தை படிக்கும்போது பயம் வரும். நிச்சயமாக எனக்கு வந்தது. யோசிச்சு பாருங்கள், கடவுள் இதற்கு முந்தின அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இப்படி சொல்லப்படுது. என்னவா? பேதுரு பிரசங்கம் பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கம் பண்ணுறாரு. இயேசு எவ்வளோ பெரியவருங்க, அவர் அற்புதருங்க, அவர் மன்னிக்கிறத வல்லவருங்க, அவர் ரட்சிப்பை கொடுக்குறாருங்க, உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு எல்லாவற்றையும் தராருங்க அப்படின்னு சொல்லி பேதுரு ஜோம் அப்படியே கிட்டத்தட்ட 5000 பேருக்கு மேலே பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காரு. பண்ணி முடிச்சிட்ட பிறகு அடுத்த அதிகாரத்தில் நீங்கள் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு? கடவுள் உடனே நியாயம் தீர்க்கிறார். பட்டுன்னு நியாயம் தீர்க்கிறார். எப்படி? அனனியான்ற ஒரு மனுஷன் வந்தான், கடவுள்கிட்ட பொய்யை சொல்லி ஒன்று வஞ்சித்து வச்சிட்டான். பொய் சொல்லி வந்திச்சிட்டாங்க. அடுத்த நிமிஷமாக அனனியா என்ன ஆகிட்டாரம்மா? ஜீவனை விட்டுட்டான் அப்படின்னு வசனம் வருது. இறந்துட்டாரு அப்படின்னு வருது. அதே போல் அவங்க ஒய்ஃபும் வராங்க, அவங்க ஒய்ஃபும் பொய் சொல்லி அவங்க ஒய்ஃபும் ஆன் த ஸ்பாட்டில் டெத்து. யோசிச்சு பாருங்க, தேவன் உடனே நியாயம் தீர்க்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கடவுள் உடனே நியாயம் தீர்ப்பார்? கடவுள் சில நேரங்களில் மனிதன் செய்த பாவத்திற்கு உடனே நியாயம் தீர்ப்பார். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன் கடவுள் உடனே நியாயம் தீர்க்கிறார்? ஒரு கேள்வி வருது நமக்கு, ஏன் பிரதர் உடனே நியாயம் தீர்க்கிறாரு? அதுவும் புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கிறோம் இந்த வசனத்தை. உடனே நியாயம் தீர்க்கிறாரு. இயேசு கிறிஸ்துலாம் கொடுத்துட்டு இன்றைக்கு நமக்காக பரிந்து பேசிகிட்டு இருக்காரு. எங்கே? பிதாவின் வலது பரிசத்தில் நமக்காக பரிந்து பேசிகிட்டு இருக்காரு அவரு. ஆனாலும் ஏன் பிரதர் சின்னதாக ஒரு பொய் சொன்னாங்க, சரி பெரிய பொய், கடவுள்கிட்டே சொல்லிட்டாங்க, பொய் வஞ்சித்தே வச்சுட்டாங்க, உடனே ஸ்பாட்லேயே அவங்களுக்கு நியாயம் தீர்ப்பு கொடுக்குறாரு கடவுள். ஏன் அப்படி? அப்படின்னா அன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற ஜனங்களுக்கும் இந்த அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் ஒன்றை காண்பிக்க விரும்புகிறார். நல்லா கேளுங்க, ஒன்றை காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னா, இதற்கு முந்தைய வசனங்கள்லாம் பேதுரு என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்துடைய கிருபை பற்றி பேசுகிறாரு, இயேசு கிறிஸ்துவை பற்றி இரக்கம் பற்றி பேசுகிறாரு, இயேசு கிறிஸ்து மூலமாக அற்புதம் ரட்சிப்பு எல்லாத்தையும் பற்றி பேசிட்டு அடுத்த அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து நியாயமும் தீர்ப்பார் அப்படின்னு காட்டுறாரு. இன்றைக்கு இருக்கிற நம்ம ஜனங்க என்ன நினச்சிட்டோம், நம்ம கடவுள் அப்படியே இறக்கம், ரொம்ப இறக்கம். உண்மையாக ஓப்பனாக சொல்லப்போனால் கடவுள் இறக்கத்தில் ஐஸ்வர்ய சம்மனர் என்று வேதம் சொல்லுது. ஆனால் ஒரு காரியம் நீங்கள் நினச்சிக்க, என்ன? அவர் நியாயம் தீர்ப்பார். அதுவும் எப்படி நியாயம் தீர்ப்பாரம்மா? உடனே நியாயம் தீர்ப்பார் கடவுள். அதையும் நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்றார். ஏன்னா நம்ம ஒரு காரியத்தை அறிஞ்சுக்கொள்ளணும். என்ன?
நம்முடைய கடவுள் அவர் ரட்சிப்பையும் கிருபையும் தர முடியும், அதே நேரத்தில் உடனே நியாய தீர்ப்பையும் வழங்க முடியும்னு காட்டுறார். 2 பக்கமும் இருக்குதுங்க கடவுளுக்கு. 2 பக்கமும் இருக்கணும். இதுதான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். கடவுள் நம்மளுக்கு ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, நம்மளுக்கு அற்புதம், அதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருப்பாரா? இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பக்கமாக கொஞ்சம் இப்படி திரும்பி பாருங்கள். கடவுளுடைய தீர்ப்பு இருக்குது, நியாய தீர்ப்பு. உடனே நியாய தீர்ப்பு செய்கிறதில் வழங்க முடியும், அவரால் நிச்சயமாக வழங்க முடியும் என்று வேதம் சொல்லுது. இன்று அவருடைய கண்களின் அழகு நீங்கள் எப்படிங்க பார்க்க முடியும்? நீங்களும் நானும் நீங்கள் நினச்சி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நான் நினச்சி பார்க்குறேன். என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கேன், ஆனாலும் அவர் உடனே நியாயம் தீர்க்கல. அப்படியே உடனே நியாயம் தீர்த்து தான் என்னத்துக்கு ஆகுறது? நிச்சயமாக நான் அழிந்து போயிருப்பேன். இன்றைக்கு நான் நினைத்து பார்க்கிறேன், நீங்களும் நினைச்சு பாருங்கள். என்ன, இயேசு கிறிஸ்துடைய கண்களின் அழகை நீங்கள் எப்படிங்க பார்க்க முடியும்? நாம் அவர் நம்மை உடனே நியாயத்திற்காமல் இருக்கிறார் பார்த்தீங்களா? அதை நினச்சி பாருங்கள். அதை நினச்சி அவரை மகிமைப்படுத்தும் போது அவருடைய கண்களின் அழகை உங்களால் பார்க்க முடியும். நிச்சயமாக பார்க்க முடியும். ஏன்னா அந்த கண்கள் தான் நியாயம் தீர்க்க போகுது நம்மளை. அந்த கண்கள் தான். ஏன்னா கடவுள் நம்ம இறந்துட்ட பிறகு, நம்ம பூமியில் இறந்து முடிச்சிட்ட பிறகு நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு ஒரு நாள் நிற்க போகிறோம் நியாயம் தீர்ப்பு நாளில். அன்றைக்கு அவருடைய கண்கள் நம்மளை நியாயம் தீர்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். அவர் கண் மூலியமாக ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். அன்றைக்கு நான் எப்படி இருக்கணும், அதுக்காக தான் இன்றைக்கு நான் அதை நினச்சி பார்க்குறேன். என்ன, ஒரு வேளை இன்றைக்கு கடவுள் உடனே என்ன நியாயம் தீர்த்துருந்தா என் பாவத்துக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன்? யோசிச்சு பாருங்கள். அதை தான் காட்ட விரும்புகிறார். என்ன, அவர் உடனே நியாயம் தீர்க்கிறதில் அழகுள்ளவர்னா இந்த ஒரு வழியை வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம், கடவுளுடைய கண்களின் அழகை பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடவுளுடைய கண்களின் அழகை பார்க்க முடியுங்க நம்மளால். எப்படி பார்க்க முடியும்? நினச்சி பாருங்கள். எதை நினச்சி பார்க்கணுங்க? என்னை உடனே நான் செஞ்ச பாவத்துக்கு உடனே என்னை கடவுள் தண்டனை கொடுக்காம அந்த தண்டனையை இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொடுத்துட்டாரு நான் செஞ்ச பாவத்துக்கு. யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு கூட எவ்வளோ நம்ம பாவம் செஞ்சிட்ருக்கோம். நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பாவம். அந்த பாவத்துக்குலாம் உடனே தண்டனை கொடுத்துருந்தா செத்து தான் வந்திருக்கணும். அவ்வளோ பாவம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பாவம். ஆனாலும் நாம் செய்யும் பாவத்தின் பொழுது உடனே தண்டனை கொடுக்காம அவருடைய கண்களில் நம்மளுக்கு தயவு காட்டினார் பார்த்தீங்களா? அது எவ்வளோ பெரிய கிருபை. அதை நினச்சி பாருங்கள். அதை நினைக்கும் போது உங்களுக்கு அவரை மகிமைப்படுத்த முடியும். நெக்ஸ்ட்டு அந்த பாவத்தில் விழ மாட்டீங்க. ஏன்னா ஒரு பயம் இருக்கும் உங்களுக்கு. என்ன பயம்? நான் பாவம் பண்ணிட்டேன், கர்த்தர் என்னை மன்னிச்சிட்டாரு, உடனே அவர் நியாயம் தீர்க்கல என்ன? ஓகே, ரொம்ப நல்லது. நிச்சயமாக நான் மறுபடியும் அந்த பாவத்தில் நான் விழ மாட்டேன். ஒரு வேளை மறுபடியும் நான் அந்த பாவம் பண்ணும் போது என்னை மறுபடியும் அவருடைய கண்களில் எனக்கு நியாயம் தீர்க்கப்பட்டனா நான் என்ன பண்ணுறது? முடிஞ்சு போச்சு, லைஃபே முடிஞ்சிடும். தண்டனை தான், நித்திய மரணம். அப்போது ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? இன்றைக்கு நீங்களும் நானும் நம்ம நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்க்கலாமா ஒரு விஷயம்? நான் எவ்வளோ பாவம் பண்ணிக்கிறோம்ல, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ பாவங்கள் பண்ணியிருக்கோம். அந்த பாவத்துக்கு உடனே கடவுள் தண்டனை கொடுத்துருந்தா என்னத்துக்கு ஆகுறதுங்க? அவருடைய கண்களின் ஜட்ஜ்மெண்ட் நம்மளுக்கு வந்திருந்தால் என்னத்துக்கு ஆகுறது இந்த பூமியில்? அதை பண்ணலை அவர். ஏன்? அவர் நமக்கு ஒரு வாய்ப்பை தரார் நம்ம வாழ்க்கையில். ஸோ அதை நினச்சி அவரை மகிமைப்படுத்துங்க. இதை நினச்சாலே பாவம் பண்ண மாட்டோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ கடவுளுடைய கண்களின் அழகை நீங்கள் எப்படிங்க பார்க்க முடியும்? எப்படி நான் பார்க்குதுன்னா, நீங்கள் பாவம் பண்ணும்போது உங்களுக்கு இம்மிடியேட்டாக உடனே உங்களுக்கு தண்டனை கொடுக்காம உங்களை காப்பாற்றினார் பார்த்தீங்களா? அதை நினச்சி பாருங்கள். அதை நினைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வரும்? நான் நினச்சி பார்க்குறேன், என்னை அவர் காப்பாற்றிருக்கிறாரு. நெக்ஸ்ட் டைம் நான் பாவம் பண்ணேன்னா உடனே அவருக்கு தீர்ப்பு வந்துடுமோ? கண்டிப்பாக வர வாய்ப்புகள் இருக்குது. அது அவர்கிட்ட தான் இருக்குது. மன்னிக்கிறது அவர்கிட்ட தான் இருக்குது, நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. அது வந்துருச்சுனாலே போதுங்க. அந்த எண்ணம் வந்துருச்சுனாலே, அந்த நினைவு வந்துருச்சுனாலே என்ன ஆகிடும்? நமக்கு பாவத்திலையும் விழமாட்டோம், கடவுளுடைய கண்களையும் பார்க்க முடியும், கண்களின் அழகையும் பார்க்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு? கடவுளுடைய கண்களை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துட்ருக்கேன், நான் பார்த்து கொண்டிருக்கேன். நீங்களும் பார்க்க முடியும். ஏன்? எவ்வளோ பாவம் செஞ்சேன் நான், எவ்வளோ பாவம் செஞ்சேங்க. எவ்வளோ பாவம் செஞ்சாலும் நான் பாவம் செய்து முடித்த பிறகு அடுத்த நிமிஷமே எனக்கு தண்டனை வரணும். ஆனாலும் அந்த தண்டனையிலிருந்து எனக்கு விடுதலையை கொடுத்தாரு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். நான் வாங்க வேண்டிய அடியெல்லாம் அவர் வாங்கிட்டார். இன்றைக்கு நான் என்ன பண்ணுறேன்? பாவத்தை மேற்கொண்டு வாழ்ந்துட்டுருக்கேன். ரொம்ப முக்கியம். அப்போ நினச்சி பார்க்குறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு
கடவுளுடைய கண்களின் அழகை பார்க்கணுன்னு ஆசைப்படுறோம் இன்றைக்கி. எப்படிங்க நான் கடவுளுடைய கண்களின் அழகை நான் எப்படிங்க பார்க்குது? ஒரு வழி. என்ன வழி? நினச்சி பாருங்கள். அவர் உங்களுடைய பாவத்திற்கான தண்டனை உடனே உங்களுக்கு கொடுக்கல. யோசிச்சு பாருங்கள், உங்களை மன்னிச்சிட்டார். அதை நினச்சி பாருங்கள். அன்றைக்கு அதை தான் இங்கே காட்ட விரும்புகிறார். அனனியா சபிராலுக்கு என்ன காட்டுறாரு? உடனே தண்டனை கொடுத்தாரு. அந்த தண்டனை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? நானும் பாவம் பண்ணியிருக்கேன், ஆனால் ஏன் எனக்கு உடனே தண்டனை வரலன்னா மன்னிப்பை கடுக்கிறாருப்பா, போ, அதன் மூலயமா நீ அவருடைய கண்களின் அழகை பார் அப்படின்னு காட்டுறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அவருடைய கண்களின் அழகை காட்ட விரும்புகிறாருங்க. எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்கள். இன்றைக்கு கடவுளுடைய கண்களினுடைய அழகை இன்றைக்கு நீங்களும் நானும் பார்த்து கொண்டிருக்கோம். மீன் ஓகே. ரெண்டாவது வழி என்னன்னா, உண்மையும் மற்றும் சத்தியத்தையும் அறிந்து கொண்டால் அவருடைய கண்களின் அழகை பார்க்க முடியும். முதல் வழி என்ன பார்த்தோம்? கடவுளுடைய கண்களினுடைய அழகை பார்க்கறதுக்கு முதல் வழி என்ன? அவர் உடனே நியாய தீர்ப்பு செய்கிறதில் அழகுள்ளவர் என்கின்ற அந்த காரியத்தை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்கன்னா அவருடைய அந்த காரியத்தை நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம்? கடவுளுடைய கண்களை பார்க்க முடியும், அவருடைய கண்களின் அழகை பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கு இரண்டாவது ஒரு வழி வச்சிருக்காரு. ரெண்டாவது வழி என்ன வழி? உண்மை மற்றும் சத்தியத்தை அறிந்து கொண்டால் அவருடைய கண்களின் அழகை பார்க்க முடியும். உண்மை மற்றும் சத்தியத்தை அறிந்து கொண்டால் கடவுளுடைய கண்களின் அழகை பார்க்க முடியும். ஓகே, நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு உலகில் பலர் கடவுளின் கண்களின் அழகை பார்த்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கு நான் பேசிக்கிட்டு கொண்டிருக்கிற நேரமும் நீங்கள் என்னை கவனிச்சிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இந்த நேரம் முதல் கொண்டு நீங்களும் நானும் கடவுளின் அழகை பார்த்து கொண்டிருக்கோம். எப்படி பிரதர் சொல்கிறீங்க? நான் இப்போ தான் பிரதர் நீங்கள் சொன்னும் போது இப்போ தான் நினச்சே பார்க்க போகிறேன். நான் அதுக்குள்ளே எப்படி பிரதர் நான் கடவுளுடைய கண்களின் அழகை பார்க்குறேன்? ஆனால் முன்னாடி நம்ம பார்த்தோம், கடவுளுடைய கண்களின் அழகை பார்க்குறது ரெண்டு வழி. முதல் வழி என்ன? நினச்சி பாருங்கள், நம்ம பாவம் செஞ்சதுக்கு உடனே தண்டனை கொடுக்காம அவருடைய கண்கள் நம்மளை தப்பித்து அவருடைய கண்கள்லேருந்து தப்பித்தோம். அதன் மூலிமா அவருடைய உடனே நியாய தீர்ப்பு செய்கிறது அழகுள்ளவர் தான். இருந்தாலும் உடனே எனக்கு என்ன பண்ணியிருக்காரு? கிருபையை காட்டியிருக்காரு. அதன் மூலயமா அவருடைய கண்களுடைய அழகை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பார்க்கும்பொழுது நான் இப்போ தான் பிரதர் அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்றீங்க. ஆனால் இப்போ எப்படி பிரதர் பேசி கொண்டிருக்கிற நேரத்துக்கு முன்னாடியோ இதுக்கு முன்னாடி இருக்கிற நேரத்துலையும் அவருடைய கண்களின் அழகை நான் எப்படி பிரதர் பார்த்துட்ருக்கோம். எப்படி பார்த்தோன்னா, உண்மை மற்றும் சத்தியத்தை தெரிஞ்சிருக்கீங்களா? இன்றைக்கு நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா? அதன் மூலயமாவும் நீங்கள் அவருடைய கண்களின் அழகை பார்க்க முடியும் என்று வேதம் சொல்லுது. ஓகே, முதலாவது உண்மைனா என்ன, சத்தியம்னா என்ன, இது தெரிஞ்சுக்கணும்ல. ஓகே, நம்ம முதலாவது உண்மைனா என்ன, சத்தியம்னா என்ன, இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு புரிஞ்சிடும். முதல்ல சத்தியம்னா என்ன? சத்தியம்னா என்ன? சத்தியம் பண்ணுறதா? சத்தியம் யோசிச்சு பாருங்க. எனக்கு இப்போ கூட சில டைம்லலாம் நான் சத்தியம் பண்ணுவேன். சத்தியமாக நான் பண்ணல, ஆனால் இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. வசனம் சொல்லுகிறது, வானத்தின் பேராவது பூமியின் பேராவது சத்தியம் பண்ணக்கூடாது அப்படின்னுது. எனக்கு அந்த டைம் அந்த வசனத்துடைய அர்த்தம் புரியல. ஆனால் இப்போ தான் புரியுது சத்தியம்னா என்ன, ஏன் சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு வசனம் அப்படி போட்டிருக்கு அப்படின்னு. வானத்தில் பேராவது பூமியில் பேராவது சத்தியம் பண்ணாதிருங்கள் அப்படின்னு. சத்தியம்னாலே என்ன முதல்ல தெரிஞ்சுங்கள. அது தெரியாதனால தான் என்ன ஆயிடுச்சு இத்தனை நாள். ஏதோ உண்மையாக சொல்ல போனால் நேற்று வரைக்குமே சத்தியம் தான் சொல்லிட்டு இருந்தேன். சத்தியமாக நான் பண்ண அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் அதோடைய அர்த்தம் புரியுது. கர்த்தர் விளக்கியிருக்காரு பாருங்கள். என்ன சத்தியம் என்பது என்ன? சத்தியம் என்பது என்னன்னா, சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்து. என்ன பிரதர் சொல்கிறீங்க? ஆமாங்க, பைபிள் சொல்லுது சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தியம்னாலே இயேசு கிறிஸ்து தான். ஆங்கில வேதாந்தத்தில் அருமையாக வருது, ஃபெய்த்ஃபுல்னு வருது. ஃபெய்த்ஃபுல் அப்படின்னாலே என்ன தான்? சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்து என்று வருகிறது. யோவான் 14:6 படிக்கிறேன். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இயேசு சொல்கிறாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பாருங்க. ஐ ஆம் த வே அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ் அப்படின்றாரு. நான் தான் வழி, நான் தான் சத்தியம் அப்படின்றாரு. எல்லோரும் சொல்லுங்கள், இயேசு தான் வழி, இயேசு தான் சத்தியம். எத்தனை பேர் சொல்கிறீங்க? இயேசு தான் வழி, இயேசு தான் சத்தியம். 1 யோவான் 5:20 கூட பாருங்கள். 1 யோவான் 5:20 பாருங்கள். 1 யோவான் 5:20 அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி டெஃபினிஷன் பண்ணுது பாருங்கள் பைபிள்.
இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தாங்க சத்தியம். அப்போ இன்றைக்கு சத்தியத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தியத்தை அறிஞ்சிருக்கீங்களா? தாராளமாக நீங்கள் சொல்லுவீங்க, ஆமாம் பிரதர் நான் சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறேன். அப்போ நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இயேசு கிறிஸ்துடைய கண்களின் அழகை பார்த்துட்டீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துடைய கண்களின் அழகை பார்த்துட்டீங்க. எப்படிங்க பார்த்தீங்க? சத்தியம்னா எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு பிரதர். சத்தியம்னா என்ன? சத்தியம் என்பது இயேசு கிறிஸ்து. அப்போது இவர் தான் சத்தியம். சத்தியத்துடைய மீனிங் என்னென்னா நம்பிக்கைக்குரியவர்னு அர்த்தம். நம்பிக்கைக்குரிய ஒருவர் தான் சத்தியத்துடைய மீனிங். அதுதான் ஃபெய்த்ஃபுல்னஸ்னு வருது ஆங்கிலத்தில். என்னது? நம்பிக்கைக்குரியவர். நம்பிக்கைக்குரியவர். யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நம்பிக்கை நபர் இவர் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில். இவர் சொல்வதை நீங்கள் இவர் ஏதாச்சும் சொன்னார்னா யோசிக்காமல் பண்ணலாம் உங்கள் லைஃப்பில். ஏன்? இவர் தான் சத்தியம் உள்ளவராக இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுது. யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்தில் ஒரு நம்பிக்கையான ஒரு பர்சன் இருக்காங்களா நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கிறார். அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களுக்குள்ளேயே இருக்கார். எத்தனை பேர் சொல்கிறீங்க எனக்குள்ளே ஒருத்தர் நம்பிக்கைக்குரியவர் ஒருத்தர் இருக்கார்? நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற சிச்சுவேஷனில் அவர் எனக்கு நம்பிக்கை கொடுக்குறார் உள்ள. அவர் என்கிட்ட சொல்கிறார், என் ஆத்மா கிட்ட சொல்கிறார், ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் திகழ்கிறாய், தேவனுக்குள் காத்திரு, அவருக்குள் கம்பீரமாயிரு அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போது நமக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு பர்சன் இருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா, எனக்கு யாருமே இல்லை, நான் கேட்குறத விட யாரும் கூட நம்ப மாட்டுறாங்க பிரதர். இல்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்றைக்கு உங்கள் உலகத்தில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையில் உங்கள் வீட்டுக்குள்ளே, ஏன் உங்களுக்குள்ளேயே ஒருத்தர் இருக்காருங்க. அவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கார். வசனம் சொல்கிறது உங்களுக்குள்ளே இருக்கிறார், உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கார். அவர் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்காருங்க. நம்பிக்கைக்குரியவர். அவர் சத்தியமாக இருக்கார். அவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் ஷேர் பண்ணலாம். நம்பிக்கைக்குரியவருங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க இயேசு கிறிஸ்து நம்பிக்கைக்குரியவர்? அப்போது சத்தியம் என்பது என்ன? இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்கள், சத்தியம் என்பது யார்? இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். ஓகே, ரெண்டாவது உண்மைனா என்ன பிரதர்? உண்மைனா என்ன? சத்தியம்னா இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டீங்க பைபிள்லேருந்து. அப்போ உண்மைனா என்ன? உண்மையும் இயேசு கிறிஸ்து தான். என்ன பிரதர் சொல்கிறீங்க? ஆமாங்க, சத்தியம் என்பதும் இயேசு கிறிஸ்து தான், உண்மை என்பதும் இயேசு கிறிஸ்து தான். பைபிளுடைய வசனம் சொல்கிறேன் பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:14. லவதிக்கேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்கிறதாவது. உண்மையும். இன்னும் கூட ஒரு ப்ரூஃபான ஒரு வசனம் காட்டுறேன் பாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படியே பைபிளில் சொல்லப்படுது. என்ன? கர்த்தரோ உண்மை உள்ளவர். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தரோ உண்மை உள்ளவர். இந்த தமிழில் எனக்கு இந்த ப்ரொனன்சியேஷன் அருமையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாருங்கள். தமிழில் எப்படி வருது பாருங்கள், கர்த்தரோ. எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தரோ அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு இவர் தான், வேறு யாருமே கிடையாது, இவர் தான் உண்மை உள்ளவர் அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாம் சொல்லுங்கள், கர்த்தரோனா என்னது? அதுக்கு அர்த்தம் இவர் தான்ப்பா, வேறு யாருமே கிடையாதுப்பா உண்மை உள்ளவர். ட்ரூத் பர்சன் யூ கான்ட் ஃபைண்ட் இன் தி வேர்ல்டு. உண்மை அதுதான். மனுஷங்க மாறுவாங்க, ஆனால் வசனம் சொல்லுகிறது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதாராக இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? உண்மையாக இருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு பசங்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டாங்கன்னா, இல்லை நீங்கள் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த உண்மையை உடச்சிருவாங்க. நீங்கள் சொல்லுவீங்க, நான் உனக்கு உண்மையாக சொன்ன பற்றியா, ஆனால் நீ ஏமாத்திட்ட பற்றியா அப்படின்வாங்க. அவங்க நேற்றும் இன்றும் மாறுவாங்க. நம்ம ஆளுங்களாம் எப்படி நேற்றும் இன்றும் மாறுற ஆட்கள். ஆனால் நம்முடைய கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நம்முடைய கடவுள் நேற்றும் மாற மாட்டார், இன்றைக்கும் மாற மாட்டார், என்றென்றைக்கும் மாற மாட்டார். அவர் ஒரே ஸ்டாண்டில் தான் இருப்பார். என்ன? எப்படி இருக்காருமா? கர்த்தரோ உண்மை உள்ளவர். எல்லாரும் சொல்லுங்கள், அவர் உண்மையாக இருக்காருங்க. ஏன் உண்மையாக இருக்கார்? இயேசு கிறிஸ்து என்கின்ற உண்மை, அவர் தான் உண்மை. ஏன்? உண்மையுடைய டெஃபினிஷன் என்ன? சத்தியத்துடைய டெஃபினிஷன் நம்ம பார்த்தோம். நம்பிக்கைக்குரியவர் தான், அதுதான் சத்தியம். அப்போ உண்மையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உண்மை என்பது என்ன? எந்த சூழ்நிலையிலும் மாறாமல் அப்படியே இருக்கும். அதான் உண்மை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உண்மையுடைய அர்த்தம் என்னங்க? எந்த சூழ்நிலையும் மாறாது. இன்றைக்கு யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ ஜனங்கள் மாறுறாங்கல்ல. இன்றைக்கு நீங்கள் டிவியில் எடுத்துகிட்டு நீங்கள் நியூஸ் சேனல் அது இதில் பார்த்தாலும் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க, எனக்கு அவர் உண்மையாகவே இல்லை, எனக்கு அவங்க உண்மையாக இல்லை, மாறிடுறாங்க. இல்லைங்க, எந்த சூழ்நிலையும் மாறாமல் இருப்பது தான் உண்மை. இன்றைக்கு அது மாதிரி யாராச்சும் இருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. மாறிடும். ஆனால் வசனம் சொல்லுகிறது கர்த்தரோ உண்மை உள்ளவர்னா என்னது? அவர் எந்த சூழ்நிலையிலும்
மாற மாட்டார். அதுதான் உண்மைன்னு அர்த்தம். உண்மைக்குரிய மீனிங் என்னங்க? எந்த சூழ்நிலையும் மாறாமல் இருக்கிறது தான் உண்மை. அப்போது உண்மை மற்றும் சத்தியத்தையும் அறிந்து கொண்டால் நீங்கள் கடவுளுடைய அழகை பார்க்க முடியும். கண்களின் அழகை அறிந்து கொள்றதுனா என்னது பிரதர்? அறிந்து கொள்றதுனா என்ன? ஏதோ கடவுள் தான் வந்து ஓகே இயேசு கிறிஸ்து தான் சத்தியம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு பிரதர், அதுதான் அறிஞ்சிக்கிறதா? இல்லைங்க. அறிஞ்சு கொண்டதுன்னா என்ன? விசுவாசிக்கிறது ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது தான் அறிந்து கொண்டேன்னு அர்த்தம். அறிந்து கொண்டதுடைய அர்த்தம் என்னங்க? இன்றைக்கி நான் சொன்னேன் சத்தியம்னா இயேசு கிறிஸ்துப்பா, உண்மைனா இயேசு கிறிஸ்துப்பா, அதை அறிஞ்சிக்கிட்டியாப்பான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சிச்சு பிரதர், அப்படி அதுதான் அறிஞ்சு கொள்றதுன்னு அர்த்தமா? இல்லைங்க, விசுவாசிக்கிறது அதான் ரொம்ப முக்கியம். எல்லோரும் சொல்லுங்கள், விசுவாசிக்கணும். அப்போது கடவுளை விசுவாசித்தவர்கள் நிச்சயம் அவருடைய கண்களின் அழகை பார்க்க முடியும். இன்றைக்கு நான் கேட்கிறேன் உங்களை, நீங்கள் எவ்வளோத்துக்களை அதிகமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க அவருடைய கண்களின் அழகை நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நான் கண்ணை மூடி கடவுள் எனக்கு வந்து சொப்பனத்தில் எனக்கு அவருடைய கண்ணின் அழகை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களா? ஒரு வேளை கண்டிப்பாக வருவார், காட்டலாம், நிச்சயமாக அது காட்டுவார். ஆனாலும் அதை காட்டிலும் மிகப்பெரியது ஒன்று இருக்குங்க. என்ன? அவரை எவ்வளோத்துக்கெல்லாம் நீங்கள் விசுவாசிக்க அவருடைய கண்களின் அழகை உங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களில் பார்த்துட்ருக்கீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லது தான். நீங்கள் படுக்கிறீங்க அவருடைய கண்ணின் அழகை பார்க்கணும் அப்படின்னு, இது அதை காட்டிலும் சூப்பருங்க. என்ன? நீங்கள் எவ்வளோத்துக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக விசுவாசிக்க அவரை எவ்வளோத்துக்கெல்லாம் நீங்கள் நம்புறீங்களோ அவருடைய கண்களின் அழகை நாம் பார்க்குறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்களின் அழகை நீங்கள் பார்க்குறீங்களா? இன்றைக்கு நான் சொல்கிறேன், கடவுளை எத்தனை பேர், இயேசு கிறிஸ்துவை எத்தனை பேர் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு விசுவாசிச்சிருக்கீங்களோ நீங்கள் கடவுளுடைய கண்களின் அழகை பார்த்துட்ருக்கீங்க. யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. இதுக்கு ஒரு தீர்க்கதரிசி வச்சு கடவுள் எனக்கு அந்த வரத்தை கொடுங்க, நான் கடவுளுடைய கண்ணின் அழகை பார்க்கணுமாக்கும். இல்லைங்க, தேவையே கிடையாதுங்க. ஏன்? இதுக்கு வேறு நீங்கள் உட்காந்து பர்சனலாக ஜெபம் பண்ணணுமா? பர்சனலாக உட்காந்து கடவுளை உங்களுடைய கண்ணை எப்படியாச்சும் காட்டுருங்க, உங்களுடைய கண்ணின் அழகை நான் பார்த்தே தீரணும். ஒன்றும் இல்லைங்க. அவர் விசுவாசிங்க. அவரை விசுவாசிக்க அவருடைய கண்களின் அழகை நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும். பார்த்துட்ருக்கீங்க. நான் விசுவாசிக்கிறேங்க, அவருடைய கண்களின் அழகை பார்க்குறேன். அப்போ எப்பேற்பட்ட கிருபையை பெற்றிருக்கோம் பாருங்கள். தைரியமாக போயிட்டு சொல்லலாம், நான் கடவுளுடைய கண்ணை அழகே பார்த்துட்ருக்கேன்ப்பா அப்படின்வாங்க. பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? நம்மளை முட்டாள் நினச்சிக்கிட்டோமே. ஏன்? இவருடைய வேதம் சொல்லுகிறது, அவருடைய வசனம் சொல்லுகிறது என்ன? பைத்தியங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்காருன்னு வசனம் சொல்லுது. உலகத்துக்கு பைத்தியகரமாக தோணும் அந்த காரியங்கள்லாம், சில காரியங்கள்லாம் பைத்தியகரமாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள். ஒரு வேத வல்லுநர் எப்படியா சொல்கிறாரு, 1.5 லட்சம் பேரை நீங்கள் அழிக்கணும்னா யோசிச்சு பாருங்கள். உங்களை வந்து 1.5 லட்சம் பேர் உங்கள் வீட்டை வந்து சூழ்ந்துக்கினாங்கன்னு வச்சுங்களேன். இல்லைனா இப்படி வச்சுக்கலாம், 1.5 லட்சம் பேர் உங்களை வந்து எதிர்த்து போராடி வரப்போகிறாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் மினிமம் எவ்வளோ லட்சம் பேரை நீங்கள் அவங்கள அடிக்கிறதுக்கு அனுப்புவீங்க? சும்மா சொல்லுங்களேன், கொஞ்சம் பேசலாம். 1.5 லட்சம் பேர் உங்களை அடிக்க வராங்க, உங்கள் ஏரியாவை தாக்க வராங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் ஒரு மன்னர்னு வச்சுங்களேன். நீங்கள் ஒரு ராஜாவாக இருக்கீங்க. 1.5 லட்சம் பேர் உங்களுக்கு எதிரி நாட்டு 1.5 லட்சம் பேர் உங்களை அடிக்க வராங்கன்னா நீங்கள் எத்தனை பேரை ஆளை செட் பண்ணுவீங்க? மிஞ்சி போனால் அவங்களுக்கு ஈக்குவலாக செட் பண்ணுவீங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு அதிகமாக செட் பண்ணும். ஒரு 2 லட்சம் பேர்னாச்சும் நீங்கள் என்ன பண்ணணும்? அடிக்கிறதுக்கு கூப்பிட்டு போகணும். அப்படி தானேங்க? ஆனால் நம்முடைய கர்த்தர் பாருங்கள், கிதியோன். இது ரொம்ப படித்தவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, யாராச்சும் புதுசாக ஆள் படித்தவங்கன்னா இது மூடத்தனமாக இருக்குது அப்படின்வாங்க. இது இப்படி இருக்குது அப்படின்வாங்க. ஏன்? 300 பேர் அனுப்புகிறாருங்க. 300 பேர் அனுப்புகிறாரு. கர்த்தர் சொல்கிறார் 300 பேர் அனுப்பு. 1.5 லட்சம் பேர் அடிக்கிறதுக்கு 300 பேர். பைத்தியகாரதனமாக இருக்கும் நம்மளுக்கு கேட்குறதுக்கு. அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஏன்? எதுக்காக அதை விரும்புகிறாருன்னா காட்டுறாரு. நான் பாரு எவ்வளோ கர்த்தர் பேக்ரவுண்டில் காட்டுறாரு. 300 பேர்னு எதை காட்டுது? நிச்சயம் முடியும் அவர்களால். ஏன்? அவர்கள் இவரை நம்பி வந்திருக்காங்க. யாரை நம்பி? இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்திருக்காங்க. அவருடைய வல்லமையை காட்டுறாங்க அந்த 300 பேரும். யோசிச்சு பாருங்கள். அப்போது நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் கண்களின் அழகை பார்த்துட்ருக்கோம். நான் பார்த்துட்ருக்கேன். இயேசு கிறிஸ்துவின் கண்களின் அழகை நான் பார்த்துட்ருக்கேன். அவரை விசுவாசிட்டுருக்கேன். எவ்வளோத்துக்கு எவ்வளோ அவரை விசுவாசிக்க அவருடைய கண்களின் அழகை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனக்கண்களில், என்னுடைய இருதயம் என்னும் கண்களில் அவருடைய கண்களின் அழகை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டிருக்கேன். அப்போது நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், கடவுளுடைய கண்களின் அழகை காண 2 வழி இருக்குங்க. என்ன?
அவருடைய உடனே செய்யும் நியாய தீர்ப்புகள் மூலம் அவருடைய கண்களின் அழகை பார்க்க முடியும். நினச்சி பாருங்கள். என்ன, அவர் உடனே நான் செஞ்ச பாவத்துக்கு உடனே எனக்கு தண்டனை கொடுத்துருந்தா நான் என்னத்துக்கு ஆகுறது? இருந்தாலும் அவருடைய கண்களிலிருந்து உடனே எனக்கு பாவ மன்னிப்பு வந்தது. அதன் மூலயமா அவருடைய நியாய தீர்ப்பு எவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு அந்த தீர்ப்பு மூலயமா நீங்கள் அதை நினைக்கும் போது நீங்கள் அவருடைய கண்களின் அழகை பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் உண்மை மற்றும் சத்தியத்தை அறிந்து கொண்டால் கடவுளுடைய கண்களை பார்க்குறதுனா என்ன? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொண்டால்னா அது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தாலே போதுங்க. இயேசு கிறிஸ்துடைய கண்களின் அழகை பார்த்துட்டீங்க. அதான் ஒரு வசனம் காட்டுறேன் பாருங்க. நிச்சயம் அவருடைய கண்களின் அழகை இந்த வழிகளில் தான் பார்க்க முடியும், வேற எந்த வழியிலும் பார்க்க முடியாது. பைபிள் சொல்லுது. ஏன்? வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 11-12 பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19, 11, 12. இந்த 2 வழி தான் இருக்குது, வேற எந்த வழியும் கிடையாது. இந்த 2 வழியில தான் பார்க்க முடியும் வசனம் சொல்லுது பாருங்க. பின்பு பரலோகம் திறக்க கண்டேன். இந்த 11ஆம் வசனம் இயேசு கிறிஸ்துடைய கண்களுடைய அழகை எப்படி பார்க்கறதுன்னு சொல்லப்படுகிறது. 12ஆம் வசனம் அந்த கண்களினுடைய அழகை பற்றி சொல்லப்படுது பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19, 11, 12 பாருங்க. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுவார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தன. யோவான் தெளிவாக சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்ததுன்னா எதை காட்டுது? கடவுளுடைய கண்களின் அழகை நீங்கள் பார்க்கணுன்னா மேலே இருக்கிறத வழியை பார்த்தா தான் முடியும். எப்படி? மேலே இருக்கிற வழி என்ன போட்டிருக்கு பாருங்க. மேலே வழி என்ன போட்டிருக்கு? ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அப்போது உண்மை சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை அறிஞ்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவர் நீதியாயினா என்னது? நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுவார். அவர் நீதியாக உடனே நியாயம் தீர்க்கிறதில் அழகுள்ளவர்னு நீங்கள் தெரிஞ்சிருந்தாதான் அவருடைய கண்களின் அழகையை பார்க்க முடியும். யோவான் எந்த விதத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு பாருங்கள். யோவானுக்கு அப்பா எப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாடு யோவானுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் கண்களின் அழகை பார்க்கிறதுக்கு, கடவுளுடைய கண்களின் அழகை பார்க்கறதுக்கு மேலே அதுக்கு ஒரு வழியை வச்சிருக்காரு. என்ன? 2 வழி. என்ன? உண்மை சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அதை அவரை விசுவாசிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து தான் உண்மையும் சத்தியம் என்று விசுவாசிருக்கீங்களா? அப்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கவும் அவர் நீதியாய் ஜனங்களை உடனே நியாய தீர்ப்பு செய்வார் என்று அதை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கனாலே இயேசுடைய கண்களின் அழகை பார்த்துட்டீங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஓகே, அப்போது இன்று அவருடைய கண்களின் அழகை நம்ம பார்த்ததுனால தாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நியாய தீர்ப்புலேருந்து தப்பிக்கப்பட்டிருக்கோம், நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாக இருக்குது. தெரியுமா? இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு வேளை இயேசுடைய கண்களை பார்க்காம விட்டுருந்தோன்னு வச்சிங்களேன், நியாய தீர்ப்பு நாளில் எப்படி வாழ்ந்துருப்போன்னு தெரியுமா? ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் போன வாரத்தில். என்ன? நியாய தீர்ப்பு நாளில் நீங்களும் நானும் நின்று இயேசு கிறிஸ்து அவருடைய கண்களை நம்மளுக்கு நேராக திருப்பும்பொழுது நம்ம இயேசு கிறிஸ்து அப்படியே அவருடைய கண் நம்மளை இழுத்து நம்மளை கிட்ட சேர்த்துக்கும். ஒருவேளை நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாமல் நம்ம நியாய தீர்ப்பு நாளில் நிற்கும் போது அவருடைய கண்கள் நம்மளை பார்க்காதுங்க. தெரியுமா? பார்க்காது. நம்ம அவருடைய கண்களுக்கு விலகி ஓடணும் என்று பைபிள் சொல்லுது. அப்போது இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கடவுளுடைய கண்களின் அழகை பாருங்கள். எப்படி பார்க்கணும்னு பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கண்களினுடைய அழகை எப்படிங்க பார்க்க முடியும் உங்களால்? அந்த அழகை பார்த்தா தாங்க நம்முடைய வாழ்க்கையிலேருந்து நியாய தீர்ப்புலேருந்து தப்பிக்க முடியும், ரட்சிக்கப்பட முடியுங்க. அவருடைய கண்களின் அழகை நீங்கள் எப்படிங்க பார்க்க முடியும்? 2 வழி தான். நினச்சி பாருங்கள். உங்களுக்கு நியாய தீர்ப்பு உடனே நீங்கள் செஞ்ச அந்த பாவத்துக்கு உடனே தண்டனை கொடுக்காம, நியாய தீர்ப்பு உடனே வராமல் உடனே என்ன வந்தது? பாவ மன்னிப்பு வந்திருக்குங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை எவ்வளோத்துக்குள்ள நீங்கள் விசுவாசிக்க அவருடைய கண்களின் அழகை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரட்சிக்கப்பட்டுருவீங்க. அதான் பைபிள் சொல்லுது பாருங்கள். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், ஏசாயா 45:22, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்ன நோக்கி பாருங்கள். கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, பூமியில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நோக்கி பாருங்கன்னா என்னத்தை காட்டுறாரு? ஆங்கில வேதாந்தத்துலாம் நல்லா போட்டிருக்கு. என்னை நோக்கி பாருங்கன்னு தமிழில் வருது. ஆங்கில வேதாந்தத்தில் என் கண்ணை பாருங்க அப்படின்னு வருது. என்ன பாருங்க? என் கண்ணை பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும் அப்படின்றாரு. ஏன் ரட்சிப்பு கிடைக்கும்? அவருடைய கண்களில் அப்பேற்பட்ட அழகு இருக்குது. என்ன அழகு? உங்களை ரட்சிக்கப்படும்படியான அழகு அவருடைய கண்களில் இருக்குது. அவருடைய கண்களை எப்படிங்க நீங்கள் பார்க்க முடியும்?
ரெண்டே வழி தான். ரெண்டே வழியில் தான் அவருடைய கண்களை பார்க்க முடியும். எப்படி? அவரை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து என்கின்ற இவரை விசுவாசிக்கணும். இயேசு கிறிஸ்து என்கின்ற அந்த கடவுளை விசுவாசிக்கணும். விசுவாசிக்க தான் அவருடைய கண்களை பார்க்க முடியும், ரட்சிப்பு அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ண முடியுமா? அவர் எனக்கு பாவத்திலிருந்து உடனே நியாய தீர்ப்பு செய்யாமல் எனக்கு உடனே மன்னிப்பை கொடுத்துருக்கிறார். அதை என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அதை தான் பைபிள் சொல்லுது பாருங்க. சங்கீதம் 34:5 இப்படியா சொல்லப்படுகிறது. எல்லாரும் படிப்போம் இந்த வசனத்தை. சங்கீதம் 34:5 எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் இந்த வசனத்தை. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் படிப்போம். அவர்கள் என்ற இடத்துல உங்கள் பேரை போட்டுங்க. அவர்கள் அவரின்னு வருது பார்த்தீங்களா? அதில் அவர்கள்ன்ற இடத்துல உங்கள் பேரை போட்டுங்க. என் பேரை போட்டு படிக்க போகிறேன் நான். நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் போட்டிருக்கு பார்த்தீங்களா? அந்த நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள்ன்ற இடத்துல கண்களை பார்த்து, கண்களின் அழகை பார்த்துன்னு போட்டுங்க. சரிங்களா? போட்டுக்கலாமா? எல்லாம் போட்டுக்கலாமா? உரிமை பாராட்டி வேதத்தை படிக்கணும் எப்பவுமே. அதான் ரொம்ப முக்கியம். நான் படிக்கிறேன், நீங்களும் படிங்க. ஆண்ட்ரூ அவருடைய கண்களை நோக்கி பார்த்து, அவருடைய கண்களின் அழகை பார்த்து பிரகாசம் அடைந்தான். ஆண்ட்ரூ முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் இன்றைக்கு படிங்க. நம்ம இன்றைக்கு எல்லாரும் நம்ம உரிமை பாராட்டி படிக்க போகிறோம். எப்படி? நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் கண்களில் உள்ள அழகை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்திருக்கிறோம், ரட்சிப்படைந்திருக்கிறோம், நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால் நியாய தீர்ப்பு நாளில் எங்களுடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நியாய தீர்ப்பு நாளில் நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. ஏன்? அதுதான் வசனம் சொல்லுகிறது. என்னை நோக்கி பாருங்கள்லாம் என்னது? என் கண்ணை நோக்கி பாருங்க அப்படின்றாரு. என் கண்ணில் இருக்கிற அழகை பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு ரட்சிப்பு வரும் அப்படின்றார். ஏன்? அவருடைய கண்களின் அழகை பார்த்தா தாங்க ரட்சிப்பு. அப்போது அவருடைய கண்களுடைய அழகை நீங்கள் எப்படிங்க பார்க்க முடியும்? இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கீங்க நீங்கள். அவருடைய கண்களின் அழகை நீங்கள் எப்படி பார்க்க முடியும்? அவருடைய கண்களின் அழகை 2 விதங்களில் பார்க்க முடியும். ஒன்று, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசி. 2வது, அவர் எனக்கு நான் செய்த பாவத்திற்கு உடனே தண்டனை தராமல், எனக்கு அவர் உடனே தீர்ப்பு தராமல் உடனே வேறொரு தீர்ப்பு கொடுத்தாரு. என்ன தீர்ப்பு? பாவ மன்னிப்பு என்று வேறொரு தீர்ப்பு உடனே கொடுத்தாரு. அதை நினச்சி பார்த்து என்ன பண்ணோம்? நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்தாச்சு, கடவுளை நோக்கி பார்த்துட்டீங்க, அவருடைய கண்களை நோக்கி பார்த்துட்டீங்க. அப்போது உங்களுக்கு என்ன கட்டிச்சு விட்டது? ரட்சிப்பு கிடைத்து விட்டது. உங்களுக்கு நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கீங்க. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் நானும், சங்கீதம் 34:5 நீங்களும் நானும் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்து விட்டாச்சு. இனி பரலோகத்துக்கு நம்ம போகும்போது நியாய தீர்ப்பு நாளில் நீங்களும் நான் நிற்கும்பொழுது மேபி தெரில, நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் என் பார்த்து நின்றீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன், நெக்ஸ்ட் நம்மளை தான் கூட்டு போக போகிறாரு அங்கே. நம்ம எல்லாரும் போக போகிறோம் அவர்கிட்ட. அவர் கண்ணு பாரு, இப்போ நம்மளை பார்க்க போது பாரு, நம்மளை பார்த்தோன்னே நம்மளை வலிச்சுக்கிட்டு கூட்டு போயிடுவார் பாரு அப்படின்னு போகிறோம். நிச்சயமாக சொல்ல முடியும். ஏன்? நம்முடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், புதிய வருடத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம். இன்னும் ஒரு 2 நாளில் புதிய வருடம் வருஷம் வராங்க. ஆனால் நித்திய ஜீவன் என்கின்ற இந்த வாழ்க்கை ஒரு லைஃப் தான். புதிய வருஷம் அடிக்கடி வரோங்க. புதிய வருஷம் அடுத்த வருஷமும் வரும், அதுக்கு அடுத்த வருஷமும், எல்லா வருஷமும் வந்துக்கிட்டே இருக்குங்க. உங்கள் வாழ்நாள் நீங்கள் எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கீங்களோ அத்தனை வருஷமும் புதிய வருடங்கள் வரும். ஆனால் இந்த நித்திய வாழ்வு என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு டைம் தான், ஒரே டைம் தாங்க வரப்போகுது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் உங்கள் லைஃப்பை கடவுளுக்குன்னு வாழ்கிறீங்களா? கடவுளை பார்க்குறீங்களா? இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றிருக்கீங்களா? இன்றைக்கு ஒரு டைம் தாங்க இந்த வாழ்க்கை வரப்போகுது. இந்த வாழ்க்கை, இந்த புதிய வாழ்க்கை நம்ம இதை நல்லா கொண்டாடுறோம், தப்பு கிடையாது. புதிய வருடத்துக்குள் நம்மளை தேவன் கனிமணியை போல் நடத்தி வந்து நம்மளை இது பண்ணியிருக்காரு, தப்பு கிடையாது. நல்லா என்ஜாய் பண்ணலாம். தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, அப்பேற்பட்ட ஆற்றல்களை கொடுத்துருக்காரு. அவருக்காக, அவருடைய நாம மகிமைக்காக என்ன வேணா பண்ணுங்க, நல்லதை பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன வேணா பண்ணால் ஏனோதானலாம் பண்ணக்கூடாது, அர்த்தமுள்ள விதத்தில் பண்ணணும். ஆனாலும் இந்த புதிய வருஷம் அடிக்கடி வருது. ஆனால் நான் சொல்கிறேன், நித்திய ஜீவன் ஒரே ஒரு டைம் தாங்க வரும் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் மறிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பியெல்லாம் உலகத்துக்கு வர முடியாது. திரும்பி நீங்கள் கடவுளை ஏற்றுக்கொண்ட பிறகு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண முடியும்? பரலோகத்தில் சொர்க்கம்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே இருப்பீங்க. நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், வருடங்கள்
புதிய வருடங்கள் 100 கணக்கில் வரும், 100க்கு மேலே கூட வரும். ஆனால் நித்திய வாழ்வு என்பது அந்த வாழ்க்கை ஒரு டைம் தான் வரப்போகுதுங்க நம்ம வாழ்க்கையில். ஸோ இன்றைக்கு ஒரு விஷயம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை என்னை நோக்கி பாரு, ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னவர் அவருடைய கண்களை நோக்கி பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் பார்த்துருக்கோம், நானும் அதை விசுவாசிக்கிறேன். கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துடைய கண்களை நோக்கி பார்த்துருக்கீங்களா? இல்லை பிரதர், நான் பார்த்ததே இல்லை பிரதர். இயேசு கிறிஸ்துடைய கண்களை நோக்கி நான் பார்த்ததே கிடையாது. கடவுளுடைய கண்களை நான் நோக்கி பார்த்ததே கிடையாது பிரதர். எப்படி பிரதர் பார்க்கணும்? எப்படி பார்க்கணுன்னு சொல்கிறேன். எப்படி பார்க்கணுமா? இயேசுடைய கண்களின் அழகை எப்படிங்க நான் பார்க்க முடியும்? 2 வழி தான். என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும். நான் அவரை விசுவாசிக்க அவரையே நான் நோக்கி பார்த்துட்டேன். அவருடைய கண்களையே நான் பார்த்துட்டேன். அவருடைய கண்களின் அழகையே பார்த்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் நினச்சி பார்க்குறேன், எனக்கு நான் செய்த பாவத்திற்கு உடனே தண்டனை தராமல், உடனே தீர்ப்பு தராமல், தண்டனை என்று தீர்ப்பு தராமல் உடனே வேற ஒரு தீர்ப்பு தந்தார். என்ன தீர்ப்பு? மன்னிப்பு என்ற தீர்ப்பு எனக்கு கொடுத்துருக்காருங்க. அதை நான் நினச்சி பார்க்குறேன். அதன் மூலயமா அவரை நான் மகிமைப்படுத்துகிறேன், அவரை சோத்தரிக்கிறேன். ஆமென். நாம் ஜெபிப்போம். நாம் ஜெபித்து நாம் கடன் செல்வோம். அவர் விஷயம் நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய கரங்களையும் தேவனுக்கு நேராக நாம் உயர்த்தும். ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தாவே, நீர் எவ்வளோ பெரியவர் என்று அதை நாங்கள் எண்ணி பார்த்துருக்கிறோம். உம்முடைய கண்கள் யாரும் அறியாத உம்முடைய கண்கள் எங்களை அறிந்திருக்கிறது. அதை நாங்கள் விசுவாசிச்சிருக்கிறோம். எங்கள் மீது நோக்கமாக இருக்கிறவரே, எங்களுக்காக வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு எவ்வளோ ஜனங்கள் உண்மை நோக்கி பார்க்காமல் இருக்காங்க. உங்களுடைய கண்களின் அழகை பார்க்காமல் இருக்காங்க. உங்களுடைய கண்களின் அழகை எப்படி நாங்கள் பார்ப்பது என்று நாங்கள் அறிந்து கொண்டோம். அதை எங்களுக்கு விவரித்து காட்டியிருக்கீங்க. அதை நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், எங்கள் ஃபேமிலி சர்க்கிளில், எங்களுக்கு எவ்வளோ க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கிற சர்க்கிள்லாம் உங்களுடைய கண்களை இன்னும் நோக்கி பார்க்காமல் இருக்காங்க. உம்மை நோக்கி பார்த்தால் தான் ரட்சிப்பு என்று வேதம் சொல்கிறது. கர்த்தாவே, அவர்கள் எல்லாம் உம்மை நோக்கி பார்க்க அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுப்பீர். எபேசியர் 1:19 படியே பிரகாசம் உள்ள கிறிஸ்துவினுடைய அந்த கண்களின் அழகை பார்க்க பிரகாசம் உள்ள மனக்கண்களை தேவரீர் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுப்பீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஜனங்கள் கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவை காணட்டும், அவருடைய அழகை காணட்டும். கர்த்தாவே, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் முதல் கொண்டு, எங்கள் ஃபேமிலி சர்க்கிள் முதல் கொண்டு எவ்வளோ பேர் உடைய கண்களை உடைய அழகை காணாமல் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இன்றைக்கு நோக்கி பார்க்கட்டும். இன்றைக்கு கர்த்தாவை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. வேதம் சொல்கிறபடியே கர்த்தாவே, நாங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாக இருக்கிறோம். கர்த்தாவே, உப்பு எப்பேற்பட்ட தன்மையுடையது, அதை நாங்கள் நம்பி இருக்கிறோம். தேவரே, இந்த உப்பு கர்த்தாவே, உப்பு தாகத்தை உண்டு பண்ணும். அதே போல் நாங்கள் கிறிஸ்தவர்களாகிய நாங்களும் கர்த்தாவே, இன்றைக்கு கேட்ட ஆண்டவர் இந்த செய்தியின் மூலமாக கர்த்தாவே, நாங்கள் மற்றவர்களுக்கு தாகத்தை ஏற்படுத்துவர்களாக இருக்க கர்த்தாவினுடைய வாழ்க்கை எங்கள் வாழ்க்கையை பார்த்து மற்றவர்களுக்கு தாகம் ஏற்பட அப்பேற்பட்ட விதத்தில் எங்களை வாழ வைக்க எங்களுக்கு கிருபை தாங்க. கர்த்தாவே, நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளும் எங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறாங்க. கர்த்தாவே, உமக்கென்று நாங்கள் சாட்சி உள்ள வாழ கிருபை தாங்க. எங்களுடைய தேவைகள், எங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் மீறி அறிந்திருக்கிறேன். கர்த்தாவே, எங்களுடைய தேவைகளை எங்கள் தேவைகள் கர்த்தாவே உமக்கு எல்லாவற்றும் தெரியும். கர்த்தாவே, எங்களுக்கு தேவைக்கான பதில்களை நாங்கள் சொல்லி உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு மன பாரங்கள் இருந்தாலும் கிறிஸ்து எங்களுக்கு கர்த்தாவே, அவர் உங்கள் கவலையெல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அவரே உங்களை ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். உங்கள் பாரங்கள், கவலை எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கள். அது மட்டும் இல்லாமல் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு என்று சொன்னவர். கர்த்தாவே, எங்களுக்கு வியாதியாக இருக்கும்பொழுது நீர் சொல்லியிருக்கிறீர், நானே இந்த நோய்களெல்லாம் குணமாக்கும் பரிகாரி கர்த்தர் என்று. இன்றைக்கு கர்த்தாவே, தேசத்திலே மறுபடியும் இந்த கொரோனா மறுபடியும் ஆட்கொண்டு இருக்கிறது. அதை நாங்கள் வேதம் சொல்லுகிறபடி அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் தப்புவிப்பார் என்று சொன்னவர். இன்றைக்கு ஆண்டவரே, எங்கள் இந்தியா தேசம் முழுவதும் கர்த்தாவே தேவரீர் வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் நீர் எங்களை தப்புவிப்பீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஜீவனையே பேசுகிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம். எங்கள் வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது என்று சொன்னவர். கர்த்தாவே, எங்கள் இன்றைக்கு கலந்து கொண்ட ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படியே செய்வீராக. வேதம் சொல்கிறபடியே நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவர்களுக்கும் கர்த்தாவை வாளாக்காமல் நீர் அவளை தலையாக்குவீர், கீழாகாமல் அவர்களை மேலாக்குவீர். கர்த்தாவே, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. உம்முடைய வேதம் சொல்லுகிறபடியே கர்த்தாவே நீர் எங்களுடைய கொம்பை உயர்த்துகிறவர் என்று எழுதியிருக்கிறபடி கர்த்தாவே, இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய ஜனங்களுடைய விருப்பங்களை நீர் அறிந்திருக்கிறீர். தேவரீர், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னவர்.
கர்த்தரிடத்தில் அவன் விரும்பினதை கேட்டான், கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் என்று சொன்னது போல தேவரீர் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிற விருப்பங்கள் எவ்வளோ இருக்குது ஜனங்கள் மத்தியில். அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் சந்தித்திருக்கிறீர். அந்த விருப்பங்களை ஆண்டவருக்கு நிச்சயமாய் அவங்களுக்கு கொடுப்பீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ ஆல். காட் பிளஸ் யூ.